உன் செல்போன்ல எத்தனை ஜி வரலாம், ஆனா கஞ்சி விவசாயி நான் தான் ஊத்தணும். நீ சாப்ட்வேர் இன்ஜினியர், சாப்ட்வேர்ல வேலை செய்யலாம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனா இருக்கிற பில்கேட்ஸ் 2,76,000 ஏக்கர்ல விவசாயம் பண்றான். இன்னைக்கு அமேசான் பிரேம் வீடியோ இருக்குல்ல, அதனுடைய உரிமையாளன் பல லட்சக்கணக்கான ஏக்கர்கள் விவசாயம் செய்யலாம். ஏன்? நிலையான பொருளாதாரம், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டின் 3 லட்சம் கோடி, சாராய சந்தை 50,000 கோடி. அன்னைக்கு நம்ம இவ்வளவு நலத்திட்டத்தை நிறைவேற்றிய தாத்தன் ஒரு சொத்து மதியம் நாட்டில் வச்சிருந்தான் சொல்லு. இவன் கல்லு கடை கூட திறக்கல, கல்லு கடை கூட திறக்கல, ஒத்துக்கல்ல. இந்த படத்தை வேணா போட்டுப்பாரு, ஒரு காட்சி இருக்கு. அந்த அம்மா வந்து ஐயான்னு பிள்ளையோட அழும். அம்மா யாரு என்ன எழுதுறமா சொல்லு. ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சு, சும்மா ஏமா பிடிச்சிட்டு போச்சு, சும்மா சாராயங்க சொன்னாரு. யாரு இந்த பிள்ளை இந்த அம்மா உள்ள விட்டுட்டாரு, போமா போமா போமா. ஐயா தெரியாம காய்ச்சிட்டாரு, போமாங்கிட்டு. ஒரு கொலகாரப்பைய கூட ஒரு தாலியத்தான் இருப்பான். புருஷன் செஞ்ச வேலைக்கு ஊர் தாலியாமலாம் அறுத்து போடுவான், போமாங்கிட்டு அப்படின்றான். இவன் ஏண்டா இந்த டாஸ்மார்க்க மூடலைன்னா கள்ளச்சாராயம் வந்துரும். எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம். அப்புறம் அதுக்கு போலீஸ், அதுக்கப்புறம் நிர்வாகம், இது வந்துரும் அது போயிரும் சொன்னா எப்படி இருக்கு? இப்படியா பேசுறது?